வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 2025 ஸ்டார்டிங்லயே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ரெண்டு கம்பெனிஸ் அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்கையும் டாடா மோட்டார்ஸையும் சொல்லலாம். ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து தனியா டிமர்ஜ் ஆயிருச்சு. இன்னும் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து யாருக்கும் இன்னும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகாம தான் இருக்கு. இது 10 ஷேர்ஸ் வந்து ஐடிசி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஐடிசி ஹோட்டல்ல இருந்து ஒரு ஷேர் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி டாடா மோட்டார்ல ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ற எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் ஒன்னு, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர்ஸ் ஒன்னு கிடைக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ரீட்டைல் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நிறைய இந்த ஸ்டாக்ல வந்து டவுட்ஸ் இருக்கு. ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து எப்ப கிடைக்கும், இந்த ஹோட்டல் ஷேரை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா அந்த மாதிரி இருக்கு. டாடா மோட்டார்ல கார்பரேட் ஆக்ஷன் நடக்க போது இப்ப வந்து 25 to 30% கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டால வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய காமன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ரைஸ் ஆயிருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கை பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசி ஹோட்டலை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐடிசி ஸ்டாக்கோட வந்து பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அது 15 rupees to 25 rupees வந்து பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட ஐடிசி ஸ்டாக் வந்து 25 ரூபாய்க்கு மேலேயே வந்து கரெக்ஷன் ஆச்சு. மார்க்கெட் ஃபாலோ வந்து இதுக்கு ஒரு கரெக்டான ரீசனா போனதுனால இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ஐடிசி ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இதோட புக் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலுக்கு 37 இருந்ததுனால அந்த ரேஷியோ பிரகாரம் ஒரு 15 to 20 rupees கரெக்டா இருந்திருக்கும். மார்க்கெட் ஃபாலால வந்து அதை விட ஜாஸ்தியாவே இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடிசி ஹோட்டலோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து இன்னும் வந்து ப்ராப்பரா கிடைக்காம தான் இருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 140 இருந்து 165 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு நல்ல லிஸ்டிங்கை கொடுக்கும். இதுக்கு பியர் காம்படிட்டர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ரிசர்ச் புரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 வந்து எஃபெக்டிவ் டேட்டா இருந்துச்சு, ஜனவரி 6 வந்து ரெக்கார்ட் டேட்டா இருந்துச்சு. இன்னும் 30 days to 60 daysக்குள்ள வந்து இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிமர்ஜர் எல்லாமே ஆல்ரெடி நடந்திருக்கு, ஹிஸ்டரியும் இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து டிமர்ஜ் ஆனப்ப இது வந்து 33 days வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி பிரைமல் என்டர்பிரைசஸ்ல இருந்து பிரைமல் பார்மா வந்து டிமர்ஜ் ஆகி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு 45 days எடுத்துச்சு. என்எம்டிசில இருந்து என்எம்டிசி ஸ்டீல் வந்து தனியா டிமர்ஜ் ஆகி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு 4 months எடுத்துக்கிச்சு. ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிடைக்கிறதுக்கு மினிமம் 30 to 60 daysக்குள்ள டைம் பீரியட்ல வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பிப்ரவரி மந்த் எல்லாத்தோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நோவாமா வந்து இவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து 150 இருந்து 175 வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நொமுரா வந்து 200 இருந்து 300 வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதர் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 150 to 170, 165, 180 இந்த ரேஞ்சில் கொடுத்திருக்காங்க. 470 to 473 ஐடிசியோட பிரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா மார்க்கெட் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இல்லாதனால, நெகட்டிவா போனதுனால ஐடிசி ஸ்டாக் வந்து அதை விட ஜாஸ்தியாவே வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு லிஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 25,000 கோடியோ 30,000 கோடியோ 35,000 கோடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்ப வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகுதோ அப்பதான் வந்து இதோட ப்ராப்பரான வேல்யூஷனும் தெரியும், மார்க்கெட் கேபிட்டலும் தெரியும். இதுக்கு பியர் காம்படிட்டர் இருக்கிற கம்பெனி கூட இதை கம்பேர் பண்ணியே பார்க்க முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு டிமர்ஜ் ஆகி அலாட் ஆகுது அப்படின்னா அப்படியே கண்டினியூவா ஹோல்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கடனில்லா கம்பெனியாத்தான் மார்க்கெட்ல வந்து இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 1500 கோடிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா தான் இருக்கு. இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தும் நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நல்ல காம்படிஷன் இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலயுமே ட்ரேட் ஆகும். ஏன்னா இது நிப்டி 50ல இருக்கிற கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days பாத்தீங்க அப்படின்னா அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து
நிஃப்டி 50ல இருந்து மூவ் ஆயிரும். அப்படி மூவ் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஹோல்ட் பண்ற எல்லா கம்பெனிஸுமே செல் பண்ணுவாங்க. செல் பண்றப்ப ஒரு சின்ன பிரஷர் வரும். கண்டிப்பா வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து செல்லிங் பிரஷர் வரும். ஒரு சைடு செல்லிங் பிரஷர் வந்தாலும் இப்ப மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இந்த கம்பெனி போகுது அப்படின்னா அங்க இருக்கிற ETF மியூச்சுவல் ஃபண்டோ மறுபடியும் அக்வயர் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஹெவியான மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற நிப்டி இண்டெக்ஸும் சரி பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ல இருந்து செல் ஆகிறப்ப ஒரு சின்ன செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து 40% வந்து ஐடிசி ஹோட்டலே ஹோல்ட் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% தான் ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த 60%ல மெயினான ப்ரொமோட்டரா இருக்கிற பேட்டுக்கு வந்து நியர்மா அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வரும். ஆல்ரெடி அவங்க 6 மந்த்துக்கு முன்னாடியே ஐடிசி ஹோட்டல்ல இருந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இவங்க எக்ஸிட் ஆகிறப்ப ஐடிசி ஹோட்டல் வந்து உண்மையே ஒரு ஹெவியான செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிப்டி 50யோட செல்லிங் பிரஷர் பிளஸ் பேட்டோட செல்லிங் பிரஷர் இந்த ரீசன்னால இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டைம்ல நல்லா கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்க லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹோல்ட் பண்ற அப்படி இருந்தா ஹோல்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் பையிங் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நான் வந்து டெஃபினட்டா வந்து 1 or 2 குவார்ட்டர்ஸ் வந்து இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, பேட்டர்ன் என்ன பண்ண போறாங்க, நிப்டி 50ல இருந்து ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார். டாடா மோட்டார் எப்ப இந்த மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சோ அந்த டைம்ல இருந்து எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு ஸ்டாக்கா மாறிடுச்சு. ஏன்னா 1200 ரூபாய்க்கு பக்கமா போன ஸ்டாக் வந்து ஒரு 30% மேல ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்திருக்கு. இப்ப ரீசன்ட் டைம்ல இந்த ஸ்டாக்குக்கு நல்ல பாசிட்டிவ் வியூஸ் கொடுத்தாலும் 52 வீக் ஹைக்கு நியரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச் ஃபர்ம்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து மார்க்கெட்ல லாஸ்ட் வீக்ல 1:1 ரேஷியோல வந்து ஷேர் ஸ்பிளிட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்ப இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்ல ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி டாடா மோட்டார் ஹிஸ்டரியிலேயே நிறைய பார்த்துட்டோம். இந்த டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இன்க்ளூடிங் நானே வந்து அதை கன்சிடர் பண்ணினேன். ஆனா அதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல. டாடா டெக்னாலஜில வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பையிங் அவாய்ட் பண்ணோம். பிலோ 1000 கீழே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ அந்த அளவுக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா டாடா மோட்டார் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல வந்து டாக்ஸுக்கோசரம் அவங்க நம்ம ஸ்டாக்ஸை செல் பண்ணதுனால அந்த அளவுக்கு நம்ம பேரண்ட் கம்பெனியை ஹோல்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன் வந்து இதுல இல்லாம போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கம்பெனி, அட்ராக்டிவான பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால நமக்கு அது பெரிய லாஸா தெரியல. ஃபியூச்சர்ல வந்து இது நல்ல கம்பெனியா இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிஸ்டிங் ஐபிஓ எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ண போறாங்க. அதுல வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா போக போகுது, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா போக போகுது, டாடா மோட்டார் பினான்ஸ் தனியா போகுது. ஸோ டாடா மோட்டார் பினான்ஸ் வந்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டாடா மோட்டார் ஷேர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் தனியாகவும் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கார்பரேட் ஆக்ஷன் இந்த ஸ்பிளிட்டுக்கோசரம் நம்ம மறுபடியும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இதுலயே நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. டாடா பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆக போறாங்க. ஆர்பிஐ ரூல் பிரகாரம் டாடா கேபிட்டல் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி ஆகணும். 2025ல டாடா கேபிட்டல் ஐபிஓ மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாடா கேபிட்டல்ல வந்து மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்கிற டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆயிருக்கு. ஸ்டாக் இருக்கிறவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஐபிஓ அப்ளை பண்றப்ப ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல நம்ம அப்ளை பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி அப்ளை பண்றப்ப நமக்கு வந்து அலாட்மெண்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும். சோ டாடா கேபிட்டல் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டான கம்பெனி தான். டாடான்ற பிராண்ட் நல்ல ட்ரஸ்டா இருக்கிறதுனால, நான் பேங்கிங் பினான்ஸ் சர்வீஸா இவங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல வந்து நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டர்ல டாடா கேபிட்டல்ஸும் நல்லா ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் growth வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூஷன் சரி, இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுல நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டிமெர்ஜரை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா, பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் தனியா வந்து பிரிய போகுது அப்படின்னு சொல்லணும். ட்ரக்ஸ், பஸ், வேன் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆக போகுது. பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷெடான்ஸ், ஹேட்ச்பேக், எஸ்யூவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஜாக்வார், லேண்ட் ரோவர் இது எல்லாமே தனியா பிரிய போகுது.
ஸோ இதை வந்து இப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் இதுக்கு ஈக்குவலண்டான காம்படிட்டர் நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்லையும் ஹெவியான காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட்டில் இவங்க வர்றதுனால இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து இந்த கம்பெனியை வந்து கடனை குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த டாட்டான்ற ஒரு பெரிய பிராண்டால வந்து இந்த கம்பெனி வந்து அப்சைடு போகும். இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ் மற்ற நியூஸ் பேஸ்ல வந்து இது மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் பேஸ்ல வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பிக் பண்ண தேவையில்லை. இதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டா பிரியட்டும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்ஃபார்ம் பண்றாங்க, இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற கம்பெனி கூட என்ன வேல்யூஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். பேசஞ்சரும் அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பியர் காம்படிட்டர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு இப்ப நடக்க போற இந்த கார்பரேட் ஈவெண்ட்டுக்கோசரம் வந்து இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிடாதீங்க. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐடிசி எஃப்எம்சிஜி செக்டர் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இன்னும் அதர் பிசினஸும் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாம தான் இருக்கு. ஸோ அதனால ஐடிசி ஸ்டாக்ல வந்து இன்னும் கரெக்ஷன் ஆகுது, கீழே போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி போறப்ப நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை அக்குமுலேட் பண்ணுங்க. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில லிஸ்ட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா கன்சிடர் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்பிளிட்டுக்கோசரம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக் வேணும், நான் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்றேன், எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்க. ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, பேசஞ்சர் வெஹிக்கிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரான ஐடியாவா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.